யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸோ சிஎஸ்கே இன்னொரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் சேப்பாக்கத்தில் தொடர்ச்சியாக 3வது தோல்வியை சிஎஸ்கே அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே எதனால் தோக்குறாங்க? தோனி வந்தால் சிஎஸ்கே திரும்பி வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் தோனி வந்ததுக்கு பிறகும் அந்த பிரச்சனைகள் அப்படியே தொடருது. ஸோ இந்த டீமில் என்னதான் பிரச்சனை இருக்குது, என்னதான் சரி செய்யணும், இந்த சீசன் சிஎஸ்கேக்கு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம், போன மேட்ச் தான் இருக்கிறதுலயே மொக்க மேட்ச் நினைச்சா அடுத்த மேட்ச் அதை விட ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மேட்சா வந்திருக்கே. இனி வரப்போற மேட்சஸ்ல என்ன ஆக போகுதோ? ஆமா, சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ வந்து கான்வே ஓப்பனிங் இறக்கி தோக்கணுமா, தோக்குறோம். இன்டென்ட் காட்டி தோக்கணுமா, தோக்குறோம். ஒண்ணுமே காட்டாம சும்மா வந்து தோக்கணுமா, தோக்குறோம். இப்படி தோக்குறதுல எத்தனை வகை இருக்குமோ அத்தனை விதத்துலயும் தோத்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, என்னத்த கேக்குறது சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தோல்வி சிஎஸ்கே. நான் கடைசியா யோசிச்சு பாக்குறேன், இந்த மாதிரி மோசமா தோத்தது எப்போ அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் டாஸ்ல வந்து ரஹானே டாஸ ஜெயிச்சுட்டு பேட்டிங் கொடுத்தப்போ என்னடா இது சிஎஸ்கேவுக்கு சாதகமா போகுது ஒரு மூவ் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா மேட்ச் போக போக நடந்தது அப்பா நம்பவே முடியல ஸ்ரீராம், நம்பவே முடியல. இந்த சீசன்ல தொடர்ச்சியா 5வது தோல்வி. இப்படி ஒரு தோல்வி இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சேப்பாக்ல தொடர்ச்சியா 3வது தோல்வி. ஹோம்ல இப்படி தோத்ததே இல்லை. அப்புறம் 103 ரன் தான் அடிச்சாங்க. சேப்பாக்ல இவங்களோட லோயஸ்ட் ஸ்கோர் இதுதான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம டெல்லி 15 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல வந்து அடிச்சுட்டு போறாங்க. ஆர்சிபி ஒரு 17-18 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் வந்து அடிச்சுட்டு போறாங்க. ஸோ என்னெல்லாம் சிஎஸ்கேக்கு நடக்கக்கூடாதோ அதெல்லாம் இந்த சீசன்ல நடக்குது. என்ன அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹோப் இல்லாம தான் இருந்தாங்க. பட் தோனி வராரு அப்படிங்கிறப்போ சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, திரும்ப வராரு, ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு. பட் என்னன்னா இது வரைக்குமான மேட்சஸ்ல இதான் வந்து இருக்கிறதுலே ஒஸ்டான மேட்சாகவும் இருக்கு, ஒஸ்டான தோல்வியாகவும் இருந்திருக்கு. என்னதான் நினைச்சு, என்னதான் தப்பா போச்சு எல்லாமே. இப்படி ஒரு மேட்ச்ல நீங்க என்னதான் தப்பா போச்சு, நீங்க ஒரு 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 சின்ன கேள்வியை கேட்டு நீங்க விட்டீங்கன்னா நான் என்னன்னு சொல்றேன் ஸ்ரீராம், எல்லாமே தப்பா போச்சு. அண்ட் மறுபடியும் நான் வந்து பிரசன்டேஷன்ல ருத்துராஜ் பேசுறப்ப சரி, தோனி இன்னைக்கு பேசுறப்ப சரி, ஓப்பனர்ஸ் மேல அந்த இதை போடுறாங்க. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க டீம் வந்து எடுத்த உடனே ஸ்லாக் பண்ணி பெரிய சிக்ஸஸ் அக்ராஸ் அடிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது, ஒழுங்கா விளையாடுவாங்க, ஒரு 2 பவுண்டரி மாட்டுச்சுன்னா அங்கிருந்து மொமெண்டம் வரும், அன்பார்ச்சுனேட்லி அது வர மாட்டேங்குதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. பட் காலம் மாறி போச்சு ஸ்ரீராம், ஒவ்வொரு டீமும் அதானே பண்றாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸும் ஒரு 2 பேர் உங்க ஸ்குவாட்ல வச்சுக்கணும்ல. இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையான்னு எனக்கு நிஜமா தெரியல. ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா, பேசும்போது எங்க டீமை மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. எங்க பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு பாலையும் 6 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இல்ல. ஆனா வந்து நல்ல ஒரு தரமான பேட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டண்டா பவுண்டரிஸ் அடிச்சு ரன்ஸை வந்து கொண்டு வருவாங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி பேசுறாரு. கம்பேர் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றது வந்து சரிதான் நினைக்கிறேன். இந்த டீமை வந்து வேற எந்த டீமோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்படி ஒரு அப்ரோச் எந்த டீம் கிட்டையும் இல்லவே இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு அப்ரோச். நீங்க சொன்ன மாதிரி T20 எவ்வளவோ மாறிடுச்சு. மாடர்ன் டேக்கு ஏத்தாப்புல ஒரு T20 டீமை வந்து கட்டமைச்சாதான் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் மாதிரி வந்து இருக்கிறதுலே பெரிய லீக்ல வந்து நம்ம வந்து சர்வே ஆக முடியும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை எப்படி நினைக்கிறீங்க? நாங்க ஒரு விதத்துல தான் ஆடுவோம், எங்களை வேற யாருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? அது வந்து நான் பெருசா நீங்க எடுக்கிற அளவுக்கு ஹார்ஷா எடுக்க மாட்டேன். ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், சட்டியில இல்லையே. அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு இவங்க வந்து இந்த அப்ரோச்ல ஆடினா நீங்க சொல்றதை நான் ஒத்துப்பேன். அந்த மாதிரி பிளேயர்ஸே இல்லையே, அங்கதானே பிரச்சனையே இருக்கு. நான் மறுபடியும் முன்னாடியே சொன்னேன், அதாவது சிஎஸ்கேவோட ஓஜி டீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 பேர்ல 8 பேர் அவங்க நாட்டுக்கு விளையாடுவாங்க. இந்த டீம்ல 2 பேர் தான் அவங்க நாட்டுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் தான் பெரிய விஷயம். கான்வே வந்து ஓப்பனிங் வந்தா நல்லா இருக்கும், நாம தான் நிறைய பேசணும். ஓப்பனிங் வந்துட்டாரு, பட் அவர்கிட்ட இருந்து நம்பிக்கையான பெர்ஃபார்மன்ஸஸ் வரவே மாட்டேங்குது. வரல ஸ்ரீ, அங்கதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ அவர் போன மேட்ச் ரிட்டையர்ட் அவுட் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கம்யூனிகேஷன் போச்சுன்னு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வருஷம் ஒரு மேட்ச் வந்து சாய் சுதர்ஷனை ரிட்டையர் அவுட் பண்ணுவாங்க. போன வருஷமா முந்தின வருஷமா ஞாபகம் இல்ல, ரிட்டையர் அவுட் பண்ணுவாங்க. அடுத்த மேட்ச் சேர்த்து வச்சு அடிப்பாரு வந்து. அண்ட் இந்த சீசனும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா இருக்கு. சோ ஒரு பிளேயர் ரிட்டையர்ட் அவுட் ஆனா அடுத்த மேட்ச் எப்படி வரணும், அந்த இதுதான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இந்த சீசனே திலக் வர்மா ரிட்டையர்ட் அவுட் ஆனாரு, அடுத்த மேட்ச் வந்து என்ன அடி அடிச்சாரு. சோ ரிட்டையர்ட் அவுட் ஆன பிளேயருக்கு அந்த இது இருக்கணும்ல, சேர்த்து வச்சு அடிக்கணும், இந்த மேட்ச் வேகமா அடிக்கணும், எவ்வளவு வந்தாலும் சரி.
சிக்ஸ் அடிக்க பார்க்கணும். அது மிஸ்ஸிங் ஆகி இருந்துச்சு ஸ்ரீராம். ஸ்டார்ட் வரல. ரச்சின் ரவீந்திரா என்ன பிரச்சனை, ரொம்ப ஓங்கி ஓங்கி அடிக்க பாக்குறாரு அவரு. அவர் நார்மலா ஒரு டச் பிளே ஒரு 10 பால் எடுத்தா ரன் வரும், அவர் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஹார்டா போகணும்னு போறாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்ல வந்து கேகேஆர் நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு மொயின் அலியை வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து அவருக்கு ஃபர்ஸ்டே வந்து ஓவர் கொடுத்து விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போட்டாங்க. என்னன்னா ஒரு விக்கெட் விழுது அப்படின்னா அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அடுத்த பாலே வந்து அட்டாக்கிங்கா ட்ரை பண்றதுதான் இப்ப இருக்கிற பேட்டர்ஸோட ட்ரெண்டா இருக்கு. பவுலர்ஸை வந்து டாமினண்டா போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மேட்சஸ்ல பாக்குறோம். விக்கெட் விடுத்தா அடுத்த பாலே 6 கூட போறாங்க. ஆனா இந்த டீமை பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் வந்து ஃபார்ம்லயே இல்லாம இருந்திருப்பாரு. ராஜஸ்தான் மேட்ச்ல சிஎஸ்கே கூட தான் ஃபார்முக்கு வந்திருப்பாரு. விக்கெட் மெயின்டனா போட்டு போவாரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹர்ஷித் ராணா அப்படிதான் வந்து பண்ணிட்டு போறாரு. விக்கெட் மெயின்டனா வந்து போட்டு போறாரு. இது வந்து என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னே தெரியலையே. பேக்வர்ட் போறாங்களே ஸ்ரீராம். மறுபடியும் ராகுல் திரிபாட்டி, இம்பாக்ட் சபா, தீபக் ஹூடா, பத்திரனாவை தியாகம் பண்ணிட்டு, அதுவும் தோனி டக் அவுட்ல இருக்கும்போது எல்லாமே பேக்வர்ட் ஸ்டெப். தோனி ஓகே, தோனி இறக்கி விட்டுட்டு அவர் அவுட் ஆயிட்டாருன்னா இப்ப என்னடா பண்றது, யாருமே இல்லையே. அப்ப தீபக் கூட அனுப்புனா கூட நான் வந்து ஓகேன்னு சொல்லிடுவேன். நரேனுக்கும் வருணும் போடுறாங்கன்றதுனால அவர் அதுக்கும் கீழே வர்றது நியாயமே இல்ல ஸ்ரீராம். இதை என்னன்னு சொல்றது, நான் திரும்ப கேக்குறேன். நம்ம வந்து தோனி ஆஸ் அ நம்பர் 9 பேட்டரா டீமுக்கு தேவையான நம்ம ஏற்கனவே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் தோனி ஆஸ் அ கேப்டனா வரப்போ நம்ம வந்து பெருசா ரொம்ப வரவேற்று அப்ரிசியேட் பண்ணி தான் பேசணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு டீமை வந்து லீட் பண்ணி போகணும். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா தானே இருந்துச்சு. ஒரு கேப்டன் பேட்டிங் ஆர்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு ஸ்ரீராம். தீபக் ஹூடா வந்தது, ராகுல் திரிபாட்டி ஸ்ட்ரகிளிங்னு தெரியுது. சரி ஓகே, ஐ திங்க் அடுத்த மேட்ச் மாத்தணும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் ஃப்ரெஷ் பிளட் வந்தே ஆகணும். ரெண்டு ஃப்ரெஷ் பிளடாவது வந்தே ஆகணும் டீம்ல. இல்லைன்னா இந்த சீசன்ல இருந்து என்ன பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு? எனக்கு புரியல. இப்போ வந்து ராகுல் திரிபாதி என்ன பண்றாருன்னு புரியல. அவருக்கு கேமே இவ்வளவு சீசன் நல்லா தான் ஒரு ரீசனபிளா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க அவருக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியல. மேபி சேப்பாக் பிச் எதுவும் அவருக்கு இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸே அவர்கிட்ட கிரேட் நம்பர்ஸ் எல்லாம் வரல ஸ்ரீராம். ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா தான் இருந்தார் எஸ்ஆர்ஹெச்ல. அந்த எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கடப்பாறையா இருந்தாங்கன்றதுனால அவரோட இது தெரியல. பட் முந்தின வருஷம் தெரிஞ்சிச்சு. போன வருஷத்தை விடுங்க, அதுக்கு முந்தின வருஷம் அவர் 2 வருஷம் பெரிய பிளேயர் எல்லாம் ஆகல. தீபக் ஹூடாவும் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்தார் அவர் ஆடின டீம்ஸ்ல. அவங்க மேபி பாஸ் தே பிரைம். ஃப்ரெஷ் பிளட்டுக்கு கொடுக்கணும் சான்ஸ். விஜய் சங்கர் என்ன பண்றாரு புரியல. அடுத்து ஜடேஜா பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோனிக்கு மேல அஸ்வின் வராரு. இல்ல இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் விஜய் சங்கரையாவது ஒரு அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவேங்க. அவர் ஷாட்டுக்கு போனாரு. வந்து ஒரு 6 அவர் தான் அடிச்சார் மொயின் அலிய. அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சிஎஸ்கே அடிச்ச ஒரே 6 வந்து அவர் அடிச்சு கொடுத்ததுதான். ஆமா, அதுதான் எனக்கு அது கொஸ்டினபிள். லாஸ்ட்ல சிவம் தூபே ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து 100 அஹமது கொடுக்குறாரு. நான் கமெண்ட்ரியில இருந்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு நான் யோசிக்கிறேன். அடுத்த ஓவர் வேற ஒருத்தர் வராரு. திரும்ப ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. 2வது பால் 100 அஹமது அவுட். இல்லங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த விக்கெட் மேடன் விடுறது, தோனி வந்து பேட்டிங் வராம உள்ள இருந்துகிட்டு கடைசி பேட்டரா வர்றது, அப்புறம் வந்து சிவம் துபே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுத்துக்காம ரிஸ்க் எடுக்காம வந்து இது பண்றது, கம்ப்ளீட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ரோச் வந்து 2007-8 T20 கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல கூட இப்படி ஒரு அப்ரோச் வந்து இருந்திருக்காது. இவ்வளவு மோசமான அப்ரோச். ஆமா ஸ்ரீராம். அண்ட் இன்னொன்னு என்னதுன்னா, டாப் ஆர்டர் மேல பழிய போட்டுறாங்க. ஆமா, டாப் ஆர்டர் நல்லா பண்ணல. பட் இந்த சீசன் நம்ம எவ்வளவு டீம் பாத்துருக்கோம். 38க்கு 4ல இருந்து 180 அடிச்ச டீம்ஸ் நம்ம பாத்துருக்கோம் இந்த சீசன். சோ அந்த பிளேயர்ஸ் அந்த ஃப்ரீடமோட விளையாடணும். ஹேவிங் செட் தட் கேகேஆர் bowling சூப்பர். அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டாக்டிக்கலா பண்ணாங்க. மொயின் அலியை உள்ள கொண்டு வந்து 2வது ஓவரே வந்து ஓவர் கொடுத்து கான்வே விக்கெட்டை தூக்கி ப்ரெஷர் போட்டு அடுத்து ரச்சினை தூக்குனாங்க. இவங்களை பவர் பிளேல வந்து 31 for 2 வந்தாச்சு. இனிமேல் சிஎஸ்கே வந்து தேர மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரியும். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ்ல வராங்க. 7 to 15 மிடில் ஓவர்ஸ்ல 5 விக்கெட் விழுது. சிஎஸ்கே காலி. ஆமா, இறங்கி வரப்பெல்லாம் நரேனோட லென்த் பின்னாடி 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 இழுத்தாரு. சோ அவர் யோசிக்கிறாரு இது எந்த பால் இறங்கி வருவாங்கன்னு. அண்ட் இந்த டீம் கிட்ட அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற ஒரே பிளேயர் கான்வே மட்டும்தான். அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போய் அவுட் ஆயிட்டாரு பவர் பிளேலயே. சோ நீ இந்த ஒரே ஃபீல்ட வச்சு ஒரு 15 ஓவர் போலிங் போட்டாங்க ஸ்ரீராம். லாங் ஆன், மிட் விக்கெட், ஸ்கொயர் லெக் விஜய் சங்கருக்கு வச்சாச்சு, ஷார்ட் ஃபைன் லெக். அதே மாதிரி இங்கதான் அடிப்பாங்க இவங்க. இந்த ஏரியால தான் அடிப்பாங்க. சோ இங்க வந்து நீங்க முன்னாடி வச்சுட்டாங்க. போன மேட்சும் இதே தான் நடந்துச்சு சிஎஸ்கேவுக்கு எதிராக. சோ டாக்டிக்கலி பாத்தீங்கன்னா எல்லா கேப்டன்ஸ்க்கும் தெரியும் இவங்க கீப்பருக்கு பின்னாடி அந்த மாதிரி ஷாட்லாம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் அவ்வளவா ட்ரை பண்ண மாட்டாங்கன்றதுனால தைரியமா அந்த ஃபீல்ட வச்சு போடுறாங்க. நீங்க அந்த ஏரியால ஒரு சில ரிஸ்கி ஷாட் அடிச்சாதான் மாத்துவாங்க. இன்ஃபேக்ட் விஜய் சங்கர் அடிச்ச ஷாட் ஃபைன் லெக் தலைக்கு மேல போக பார்த்தாரு. அது அந்த பக்கம் ஸ்கொயர் லெக்ல போயிருச்சு. பட் அவர் அட்லீஸ்ட் ஒரு இன்டென்ட்டோட விளையாட
விளையாடினாருன்றது எனக்கு ஒரு ஆறுதல் பரிசாவது இருந்துச்சு. அதான் எனக்கு புரியல. என்னன்னா, இப்படி ஒரு டீம் இருக்கிறப்போ, யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்பைரிங்கான பெர்ஃபார்மன்ஸ் நான் நின்னு அடிச்சு குடுக்குறேன். இல்ல நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் வந்து இருக்கணும். அந்த ஒரு பிளேயர் இந்த டீம்ல வந்து இல்லவே இல்ல. நான் வந்து தோனிய எதிர்பார்க்கிறேன். தோனி வந்து கேப்டனா வராரு அப்படிங்கிறப்போ, இருக்கிறதுலே கடைசி பேட்டரா நான் தான் வருவேன் அப்படிங்கிறது என்ன மாரியான மனநிலை? நான் இத பத்தி பேசிட்டோம். ஒரு ரொம்ப பிளேயரா நெகட்டிவா இருந்துச்சு. ஏன்னா பாருங்க மேட்சப்ஸ் படி அவருக்கு நரேனுக்கு எதிராக கிரேட் ரெக்கார்ட் கிடையாது. வருணுக்கு எதிராகவும் கிரேட் ரெக்கார்ட் இல்ல கிடையாது. என்ன நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இத மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல. ஏர்லியா 4 விக்கெட் 5 விக்கெட் போறது போல. அது தோனிக்கான மேட்ச் அது. அவர் நின்னு அத அப்படி செட்டப் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு டீசென்ட்டான டார்கெட்ல ஸ்கோர்ல வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு மேட்ச். இதுல வந்து இப்படி அவருக்கு ஏத்த ஒரு சூழல் இருக்கிறப்போ, அவர் வந்து இறங்காம இருக்கிறது இருக்குல்ல. அது எவ்வளவு ம். பெரிய நெகட்டிவ் குடுக்கும் டீமுக்கு. ரொம்ப நெகட்டிவ் ஸ்ரீராம். ரொம்ப நெகட்டிவ். ஒண்ணு என்னதுன்னா, அவங்க குடுக்குற ரீசனும் நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அவரோட உடல்நிலைக்கு அவர் வந்து 10 ஓவர் பேட்டிங் ஆட முடியாது. ஏன்னா, அவர் பீக்ல இருக்கிறப்ப மெஜாரிட்டி ஆஃப் ரன்ஸ் ஓடி எடுப்பாரு. ம். இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ல அவர் ஓடி ஓடி நிறைய ரன்ஸ் எடுப்பாரு. அலாங் வித் ரெய்னா. பியூட்டிஃபுல்லா செட் ஆகும். நம்பர் 3 ரெய்னா, நம்பர் 4 பத்ரி, நம்பர் 5 தோனி வரப்போ இந்த மாதிரி நிறைய ரன்ஸ் எடுப்பாரு. பட் இப்ப அது வந்து ஒத்துழைக்கல. சோ நம்ம கடைசி 5 ஓவர் தான் வரணும்னா அங்கேயாவது வரட்டுமேன்றேனா. அங்கேயும் வராம தீபக் கூடாவ அனுப்புனா அது என்ன மாரி சைன்? டீமுக்கே வந்து ஒரு 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 நெகட்டிவிட்டிய தான் வந்து கண்டிப்பா குடுக்க நிச்சயமா. மாட்டாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. அகைன் நீங்க சொன்ன மாரி ஓப்பனர்ஸ் மேல பெருசா மொமெண்டம் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு போட்டுர்றாங்க. அப்புறம் மத்த பிளேயர்ஸ் எதுக்கு? 2 பிளேயர்ஸ நம்பி மிச்சம் 8 பேர் 9 பேர் இருப்பாங்கன்னா, மத்த ஆ. பிளேயர்ஸ் எதுக்கு? இது ஒரு டீம் கேம் தானே. ஒருத்தரோ 2 நியாயமான கேள்வி ஸ்ரீராம். அதான் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு இந்த டீமை பார்க்கும்போது. ஒரு ஃபைட் பண்ணி தோத்தா கூட அன்னைக்கு ஒரு நாள் ராஜஸ்தான் மேட்சோ ஏதோ ஒரு மேட்ச் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நான் சொன்னேன் ஏங்க அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணாங்க. ம், ம். அது படி சந்தோஷமா இருக்கு. இன்னொரு மேட்ச் சேஸ் பண்ணும்போது 221 சேஸ் பண்ணும்போது 200 வரைக்கும் வந்தாங்க. ம், ம். எனக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி. இந்த மாதிரி 100க்கு சுருண்டு போற டீம்லாம் பார்க்கும்போது தான் ஸ்ரீராம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நமக்கு இதுவரைக்கும் கூட ஏதோ ஒண்ணு சரியா நடந்தா இந்த சீசன் மேபி மாறலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் இந்த மேட்ச்க்கு அப்புறம் அப்பலாம் இனிமே துளி கூட நம்பிக்கை வச்சிராதீங்க. உங்களுக்கு தோணுச்சு ஸ்ரீராம். அப்ப கூட நான் சொன்னேன். நேத்து ஷோ நீங்க வேணா எடுத்து பாருங்க. முதல்ல அடுத்த 2 பாயிண்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம். இல்ல அதுக்கப்புறம் நீங்க பிளே ஆஃப் கனவு கோட்டையெல்லாம் கட்டாதீங்க நான் சொன்னேன். பொதுவா வந்து தோனி கேப்டனா வரார் அப்படிங்கிறப்போ ஃபேன்ஸ் மத்தியில ஒரு புதுசா ஒரு எனர்ஜி இருந்துச்சு. டீமாவுமே வந்து புதுசா ஒரு எனர்ஜி கிடைக்கும், மோட்டிவேட்டிங்கா இருப்பாங்க அப்படின்னு வந்து நினைச்சேன். பட் வந்து அது நடக்கல. அது வந்து பெரிய தப்பு தான். இந்த கேம் வந்து புரிய வச்சிருச்சு. இது வந்து 2020 சீசன் தான். இல்ல அதை விட மோசமான சீசனா தான் இருக்க போகுது அப்படின்னு. 2020 சீசன் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. தோனி தான் ஃபுல் சீசன் கேப்டன் இருந்திருப்பார் இல்லையா? அவராலேயே ஒன்றும் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் வந்து அவரே பயங்கரமா புலம்பிட்டு தான் இருந்திருப்பாரு. எதை பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சீசன்ல கூட யங்ஸ்டர்ஸ் இறக்க ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் பிரஷர் வந்தப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்பார்க் இல்லன்னு சொன்னப்பதான். அதுக்கு அப்பதான் நம்ம வந்து ருத்துராஜை பார்த்தோம், ஜெகதீசனை பார்த்தோம் இந்த டீம்ல. அது வரைக்கும் ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாங்க. கேதார் ஜாதவுக்கு அவ்வளவு மேட்ச் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆஸ்கிங் ரேட் 16 இருக்கிறப்ப அவர் வந்து கியூட்டா ஒரு ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஓ அதுதானே ஆடுறாங்க இப்போ. அப்போ வந்து ஒரு கேதார் ஜாதவ் இருந்தாரு. இப்போ கேதார் ஜாதவ் இருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இந்த மேட்ச் வந்து போயிருச்சு. அடுத்த மேட்ச் பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு. எனக்கு இந்த சீசன் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. பட் மத்த டீம்ஸை ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு. எந்த ஸ்டேட் கேரளம், எந்த சிஎம் இகே நாயனார் விவேக் சொல்லுவார்ல அது மாதிரி எந்த டீம் குஜராத் டைட்டன்ஸ், எந்த டீம் ஆர்சிபி அப்படின்னு போயிட வேண்டியதுதான். நான் பஞ்சாபுக்கு போறேங்க. பல்லே பல்லே. லக்னோ குஜராத் நாளைக்கு இருக்கு. அப்புறம் சன்ரைசர்ஸ் பஞ்சாப் இருக்கு. சன்ரைசர்ஸ் பஞ்சாப் ஹைதராபாத்ல வச்சு, லக்னோ குஜராத் லக்னோல வச்சு என்ன எதிர்பார்க்கலாம்? குயிக்கா ப்ரெடிக்ஷன். ஓகே, குயிக்கா ப்ரெடிக்ஷன்னா நான் வந்து ஜிடியோட போறேன். எதனாலனா இது வரைக்கும் 5 தடவை மீட் பண்ணிருக்காங்க. ஜிடி 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தடவை தான் எல்எஸ்ஜி. அண்ட் இந்த கிரவுண்ட்ல 1-1. அண்ட் டாப் 3 ஹெவி டீம்ஸ் ரெண்டுமே ரொம்ப சிமிலர் டீம்ஸா இருக்காங்க. பட் அந்த சிமிலர் டீம்ஸ் ஆன் பேப்பர் வச்சீங்கன்னா ஜிடி பக்கம் போலிங்ல பேலன்ஸ் அதிகம் சேருது. பார்க்கலாம் ப்ரோ என்ன நடக்குதுன்னு. ஜிடி சொல்றீங்க, நான் லக்னோ எடுத்துக்கிறேன். ஸோ லக்னோ ரிசப் பண்ண ஃபார்முக்கு வரணும் ஃபர்ஸ்ட். ஏன் இதுக்கு அடுத்தது அவங்க சிஎஸ்கே விளையாடுறாங்க. சூப்பர் வந்துருவாரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா வந்துருவாரு. அப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் பஞ்சாப் வந்து பரிதாபமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமா சிஎஸ்கே தோத்தும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கேவுக்கு அடியில ஹைதராபாத் இருக்காங்களாம். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சிஎஸ்கே ஒவ்வொருத்தரும் தர்ம அடி வாங்கிட்டு வராங்க. இப்ப தெரியுதா 50 ரன்ல தோத்தது 15 ரன்ல தோத்தது ஏன் வெற்றிகரமான தோல்வின்னு சொன்னாங்க. பாருங்க 9வது இடத்துல 10க்கு போல.
இப்ப வந்து நீங்க வந்து என்னன்னா ரன் ரேட் அப்படிங்கறது வந்து அந்த 10வது இடத்த பிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரன் ரேட் படி ஆடிட்டு இருந்தேன். அதுதாங்க ஃபேக்ட் அதுதானே. 10வது இடத்துல இப்ப ஏன் இல்ல? ஏன்னா ஹைதராபாத் அதுக்கும் கீழே இருக்காங்க. அது சரி சரி வாங்க. இதுல கிளியர் ஃபேவரட்ஸ் வந்து பஞ்சாப் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஹிஸ்டரி அதை சொல்லல ஸ்ரீராம். அதாவது இந்த சீசன் அதை சொல்லுது. ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா மீட் பண்ணப்ப SRH 16 தடவை ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் 7 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கிரவுண்ட்ல 8 தடவை ஹைதராபாத் ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஹிஸ்டரி SRH பக்கம் இருக்கு, ஃபார்ம் பஞ்சாப் பக்கம் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு டீமையும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, போன வருஷம் SRH என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடி எல்லாத்தோட மனசையும் கவர்ந்தாங்களோ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இன்னைக்கு பஞ்சாப் விளையாடுறாங்க. SRH அதை திரும்ப ரிப்பீட் பண்ண போய் அவுட் ஆகுறாங்க. பட் பஞ்சாப் அதை எஃபெக்டிவா பண்றாங்க. சோ பஞ்சாப் உங்களோட பிக் வந்து பஞ்சாப் தானா? இப்ப இல்ல, நான் SRH போறேங்க. ஏன்னா நீங்க பஞ்சாப் எடுத்துட்டீங்கல்ல, அதனாலயே நான் SRH சொல்றேன் பாருங்க. ஆமா, பஞ்சாப் எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் டீம் எல்லாம் தோக்கடிக்க முடியுமாங்க? நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. பாப்போம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். போன மேட்ச் தப்பிச்சிட்டாங்க அவங்க, அது கேட்சா விட்டதுனால ஜெயிச்சாங்க. பார்க்கலாம். ஓகே ஸ்ரீராம், பாப்போம். யா, see you. Thank you ஸ்ரீராம். Thank you.